வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல பன்னீர் பட்டர் மசாலாவோட ட்வின்னை தான் மீட் பண்ண போறோங்க. இந்த சென்னா பட்டர் மசாலா பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாக்கு ஈக்குவலாவே டேஸ்டியா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நிறைய கொண்டக்கடலை போட்டு அதுக்கப்புறமா அதே டேஸ்ட்ல ஈஸி மெத்தட்ல பண்ண போறோம். இந்த சென்னா பட்டர் மசாலா இல்லைன்னா சிக் பீஸ் பட்டர் மசாலா நான் எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சைட் டிஷ்ஷை நீங்கள் புலாவ், நான், சப்பாத்தி, ஜீரா ரைஸ் எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? இந்த ரெசிபிக்கு வெள்ளை கொட்டக்கடலை தான் யூஸ் பண்ணணும். 8 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுடுங்க, இல்லைனா ஓவர் நைட் நல்லா ஊறட்டும், அப்போதான் மலர்ந்து பெருசாக வரும். நான் ஓவர் நைட் ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் இந்த தண்ணியெல்லாம் கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு வேக வைங்க. வெள்ளை கொண்டக்கடலையோட சத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேக வைக்கும் போது இதுல முழுகிற அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்பதான் கடலைக்குள்ள உப்பு இறங்கும். 4-5 விசில் விட்டீங்கன்னா வெந்துடும். குழையக்கூடாது, ஆனா வெந்திருக்கணும். இது வேகிறதுக்குள்ளேயுமே நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் இல்லைன்னா பேடிகே மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பேடிகே மிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பிரைட் ஆரஞ்சு கலர் வரும். இதை தவிர்த்து நம்ம இதில் கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் பொடி யூஸ் பண்ண போகிறதுனால நான் ஒரே ஒரு மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஏலக்காவை மிளகாய் பொடியை நம்ம சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயத்தை ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். எப்படி அரைக்க போகிறதுனால நம்ம ரஃபாவே சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் வெங்காயம்னா 2 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்க போகிறோம். இது கூடவே நான் ஒரு 10 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 4லேருந்து 5 சேர்த்தாதாங்க நல்லா இருக்கும். அதையுமே இப்படி ரஃபா டைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து குழையிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். எந்த பட்டர் மசாலா நீங்க பண்ணாலுமே அது ரிச்சா தான் இருக்கணும். ஸோ ரிச்னஸ்க்காக நான் இதுல 9லேருந்து 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க முந்திரி பருப்பு அவாய்ட் பண்ணீங்கன்னா க்ரீம் சேர்க்கணும். இன்னைக்கு நான் க்ரீம் சேர்க்க போறது இல்லை, அதனால தான் நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் தாராளமா சேர்த்திருக்கேன். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். க்ரீம் இல்லைனா பால் சேர்க்கும் போது உடனே சாப்பிடணும். டிஃபன் பாக்ஸ்க்கு வைக்கிறீங்க இல்லை டிராவல்க்கு எடுத்துட்டு போறீங்கன்னா சேர்க்காதீங்க, சீக்கிரமா கெட்டு போயிடும். ஸோ அந்த டேஸ்ட் காம்பன்சேட் பண்றதுக்காக தான் முந்திரி பருப்பு கொஞ்சம் தாராளமா சேர்க்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சிடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தேவைப்பட்ட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ நைஸா அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கிரேவி இன்னும் கிரீமியா இருக்கணும்னா நீங்க தக்காளியோட தோல் ரிமூவ் பண்ணிடுங்க, இல்லைன்னா அரைச்ச விழுத ஒரு வடிகட்டியில வடிகட்டிக்கோங்க. ஒரு பாதி கடல் தாண்டியாச்சுங்க. இப்ப மறுபடியும் அதே கடாயிலேயே நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் டைரக்டா சேர்க்கும் போது கருகிடும், அதனாலதான் எண்ணெய் சேர்த்துட்டு கூட வெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இதுல ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம், அதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சில சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் இதுலயே வறுபடட்டும். வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை நீளமா ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த எண்ணெயிலேயே சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறணும். கிட்டத்தட்ட வெங்காயம் கேரமலைஸ் ஆகிற மாதிரி தாங்க. கேரமலைஸ் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், ஃப்ளேவருமே கொடுக்கும். ஒரு பாதி அளவுக்கு பச்சை மிளகாய் இதுலேயே சேர்த்துக்கலாம். சென்னா பட்டர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது, ஒரு டிஞ்ச் ஆஃப் ஸ்வீட்னஸ் இருக்கணும் அதில். இப்போ பொடிகள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்குறேன். ஃபைனலாக அணைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துப்பேன். பொடியெல்லாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு இந்த எண்ணெயில ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு பாதி கேப்சிகமா நீளமா ஸ்லைஸ் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேருங்க, ஏன்னா அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த தக்காளி கிரேவியை இதுல சேர்த்துக்கலாம். தக்காளி மிக்சர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. மறக்காம மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியுமே இதுல சேர்த்துருங்க. இதுல நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கும். கொதிக்க கொதிக்க உங்களுக்கு கலர் டார்க் ஆயிட்டே வரும். இது ஓரளவுக்கு கொதிச்சு திக்கானதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையை அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த தண்ணியில உப்பு, அதுக்கப்புறம் கொண்டக்கடலையோட ஃபிளேவர்ஸ் எல்லாம் இருக்கும். கொண்டக்கடலை மிக்சர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் கொதிக்க விட்டீங்கன்னா உங்களுக்கு திக்காயிடும். உங்களுக்கு இன்னும் நல்லா திக்கா வேணும், நிறைய காணி வரணும்னா ஒரு பிடி கொண்டக்கடலை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சிட்டு இதுல சேர்த்துருங்க. இந்த கிரேவிக்கு நேச்சுரலாவே ஒரு ஆரஞ்சு கலர் வரணும்னா இதுல நம்ம ஏதாவது ரெட் கலர் ஏஜென்ட் சேர்க்கணும். நான் இன்னைக்கு இதுல டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். ஸ்வீட்னஸும் கொடுக்கும், உங்களுக்கு நல்ல கலருமே கொடுக்கும். உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்க்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு திக்கானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இலைகளை இதுல கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கிரஷ் பண்ணி சேர்க்கும் போது ஃபிளேவர்ஸ் வெளியில வரும். நார்த் இந்தியன் கிரேவிஸ்ல இந்த கசூரி மேத்தி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான பங்கு வகிக்கும்.
நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு திக்காயிடுதுன்னு தோணும் போது அப்படியே சைடில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணும்போது இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா லாஸ்ட்டில் சேர்க்கும் போது ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளியில் வரும். ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தாராளமாகவே மேலே தூவி விட்டுட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எப்போவுமே பன்னீர் தேடி ஓடணுன்ட்டு இல்லைங்க, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற காய்கறிகள் நட்ஸை வச்சு கூட நீங்கள் பட்டர் மசாலா பண்ணலாம். பன்னீருக்கு ஈக்குவலான க்ரீமினஸ் கொண்டக்கடலையிலையுமே இருக்குது. நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபியுமே இருக்குது. அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான இந்த கிரேவியை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரைஸ் இல்லைன்னா டிஃபன் கூட சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமே சேர்த்துட்டு சர்வ் பண்ணலாம். பார்ட்டிக்கெலாம் ஒரு அமேசிங்கான ஒரு டிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.